நான் பகிர்ந்து கொண்டு தேவன் எப்படியாக நம்மளை நேசிக்கிறார், எப்படி நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார், எப்படி நம்மளை நடத்துகிறார் என்பதை இந்த வேதத்திலிருந்து ஒரு பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட எடுத்துக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. என்னாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 59வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமங்களின் புத்தகம் 26:59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றார். அவளுடைய சகோதரியாகிய மிரியாமையும் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய் தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஒரு முதல்ல யாரு? ஆரோன், அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் ஆரோனும் மோசையும் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவர், அப்படிதானே? ஆரோனையும் மோசையும் தெரியாத ஆட்களே கிடையாது. மோசே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், அப்படிதானே? பரிசுத்தவான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய பலத்த கரத்தை கொண்டு விடுதலையாக்கக்கூடிய பயன்படுத்தின பாத்திரம் மோசே. அல்லேலூயா. மோசே நான் போகிறதுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் துணையாய் கொடுத்த ஒரு துணை தான் யாரு? ஆரோன். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் சொல்கிறார், மோசே உனக்கு ஆரோன் வாயாக இருப்பான் என்று சொல்லி. உண்மையாகவே இந்த சகோதரர்கள் எகிப்தை கடன் பிடித்தவர். அல்லேலூயா. சும்மா இல்ல, சம இல்ல. 2 பேரும் பார்த்தாவே எகிப்து ராஜா எப்படி பண்ணுவான்? பயந்து போயிருக்கும். இன்னைக்கெல்லாம் உண்மையாவே சகோதரர் இழந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சகோதர ஒற்றுமை இன்னைக்கு வரமாட்டது. குடும்பத்திலேயே 2 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இணைந்து ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இணைந்து பயன்படுத்துவார் என்று சொன்னால் அது உண்மையாவே அதனுடைய மேன்மை பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் குடும்பத்திலேயே அந்த ஒற்றுமையை பிசாசு என்ன பண்ணுவான்? விட மாட்டான். அல்லேலூயா. 2 வாலிப பிள்ளைகள் இணைந்து ஜெபித்து பாருங்க. குடும்பத்திலே சொல்லுவேன். அல்லேலூயா. 2 பேரும் ஆண்கள் அழகாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். வித்தியாசங்கள், வயது வித்தியாசங்கள் இருக்காலும் அற்புதமாக தேவன் அவர்களை என்ன பண்ணினார்? பயன்படுத்தினார். சோ எல்லா சபைகளிலும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசேயும் ஆரோனையும் நிறைய நம்ம தியானித்திருக்கிறோம். ஏன் பர்சனலா கூட நம்ம தியானிக்கும் பொழுது மோசேயை கூட என்னை பயன்படுத்தினாண்டவரே, ஆரோனை கூட என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபித்த நாட்கள் வந்து ஜெபித்திருப்போம். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு ஒரு சகோதரி உண்டாம். அவருடைய பேர் என்ன? மிரியாம். அல்லேலூயா. மிரியாமை குறித்து நாம எந்த அளவுக்கு தியானித்தோம், எந்த அளவுக்கு நம்ம அவங்களை ஆராய்ஞ்சிருக்கோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அவர்கள் மூலமாய் தான் அவர்கள் எப்படி நாம பாக்கியசாலிகள் என்று சொல்லி மிரியாமுடைய வாழ்க்கையில இருந்துதான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தேவன் நம்மளோடு கூட இந்த வருடத்துல தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்த போகிறார், எப்படி நடத்த போகிறார், நம் தேவன் நம்மளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த மிரியாமுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை பார்க்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. மிரியாமை குறித்து நமக்கு அறிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? அவர் யாரை காப்பாத்தினா? மிரியாம் சகோதரி இருக்கும் பொழுது அவங்க யாரை காப்பாத்தினாங்க? மோசே என்ன பண்ணாங்க? அவங்க அம்மா பெட்டியில வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இவங்க பின்னாடியே போய் என்ன பண்ணாங்க? அதே அந்த எகிப்தினுடைய அந்த அம்மா கிட்ட போய் என்ன பண்ணாங்க? அவருடைய சகோதரி கிட்ட போய், அம்மா அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொந்த அம்மாவே கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆள் தான். அல்லேலூயா. அந்த தைரியம் வேணுமே. அவர் பாருங்க, அவருடைய பாவனுடைய குமாரத்தி வரும்பொழுது அந்த குழந்தை எடுத்து அவ பார்த்துட்டு இருக்கும்போது எட்டரை ஆகிறா பாருங்க, உள்ள டக்குன்னு போற சின்ன வயசுதான். அப்போ மோசே கை குழந்தைன்னா வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க பாருங்க. அக்கா தான், அவ்வளவுதான், ரொம்ப கை குழந்தை தான். ஆனாலும் இவங்க போய் துணிச்சலா கேட்கிறாங்க பாருங்க, இந்த குழந்தைய உனக்கு வளர்க்கட்டா, அவ என்ன யோசிக்கிறான்னு தெரியறதுக்கு முன்னாடியே போய் என்டர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பெண்மணி தான். அல்லேலூயா. இன்னொன்னே குறிச்சு நமக்கு படிச்சிருக்க வேதத்துல ஆண்டவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும் பொழுது மீரியாவும் சகல ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்களாம்? தம்புருகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்களாம்? அவர்களை நடனத்தோடு ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி சைட்ல தம்புரு அடிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது முதல்ல நிக்கிறது யாருன்னா பெண்களா தான் இருப்பாங்க. சும்மா அடிச்சாங்கன்னா ஆராதனையில் அடிச்சாங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இறங்கும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னு கேட்டா யாருன்னா மிரியாமக்கா தான். அல்லேலூயா. இப்படி இவ்வளவுதான் விஷயங்கள் தெரியும். ஒரு சிலருக்கு இன்னும் கூடுதல் கொஞ்சம் தெரிந்திருக்கலாம். அல்லேலூயா. சோ இன்னைக்கும் வித்தியாசமான ஒரு கோணத்திலிருந்து இந்த மிரியாமை தியானிக்க தேவன் உதவி செய்வார். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். என்னாகமங்களின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து
தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசேக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள மோசே ஆரோன் தலைமையில ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசுவா இவங்களுடைய தலைமையில ஆண்டவர் என்ன பண்றாங்க? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற அந்த வே. அல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலே தேவன் வேறு சமம் அக்னி சமம் இப்படி பலத்த காரியங்கள் மோசே மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். பெரிய அற்புதத்தை தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க கொண்டு வந்து ஆண்டவர் செய்தார். இதையெல்லாம் யார் பார்த்துட்டு தான் வந்தா? மிரியாம் அக்கா பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா ரொம்பவே மோசையோடு க்ளோஸ் ஆனவங்க, மோசையினுடைய சகோதரி. அல்லேலூயா. சோ இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தாங்க. மோசையினுடைய சாந்த குணம் அவங்களுக்கு நல்லா தெரியும். மோசை அதட்டி கூட என்ன பண்ண மாட்டார், ரொம்ப பேச மாட்டார். எந்த ஒரு விஷயம்னாலும் ஜனங்கள் முறுமுறுத்து ஜனங்கள் அவனை வேதனைப்படுத்தும் போதெல்லாம் தலகுப்புற விழுந்து அழுகிற ஒரு நல்ல மனிதன். மோசையை குறித்த ஒரு நல்ல மிரியாமுக்கு தெரியும், மற்ற ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. அப்படிதான் நம்மளை பற்றி மற்ற ஜனங்களுக்கு தெரியறத விட நம்முடைய குடும்ப நபர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒரு சிலர் சபையில ஒரு வேஷம் போடுவாங்க, குடும்பத்துல ஒரு வேஷம் போடுவாங்க. அல்லேலூயா. பாத்திருக்கீங்களா? சபையில பாத்தீங்கன்னா ரொம்பவே பவ்யமா நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்பவே அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நடக்கு ரொம்ப ஹம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுல போனா அப்படியே நேர் ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இல்ல எங்க அண்ணன் உங்ககிட்ட நடிக்கிறான். ஒரு சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட நடிக்கிறான். சரி, அப்ப எப்படி அப்படின்னா சபையில ஒரு மாதிரி இருக்கிறான், ஆனா இந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு போனா அவனோட நடவடிக்கையே மாறிடுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா மோசே அப்படிப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா. எங்க சபையில எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் வீட்டிலையும் இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேக்கு விரோதமாக யாரும் பேசுறாங்கன்னா ஆரோனும் மிரியாம். இவங்க ரெண்டு பேருமே யாருதான்? மோசேயுடைய உடன்பிறப்புகள். அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? மோசே கல்யாணம் பண்ணின ஒரு பெண்ணை குறிச்சு பேசுறாங்க. அல்லேலூயா. மோசேயுடைய பொண்டாட்டியை குறிச்சு என்ன பண்றாங்க? பேசுறாங்க. மோசே என்ன பெரிய விஷயம் செஞ்சிருந்தாலும் அவர் எந்த பெண்ணையை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு? எத்தியோப்பியா ஸ்திரீயை தானே அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோசையை வச்சு மட்டுமா ஆண்டவர் பேசினாரு, என்கிட்டயே ஆண்டவர் பேசலையா அப்படின்னு சொன்னதை இதுல போட்டு கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லி போட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முதல் விஷயம், மிரியாமுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தர் அதை கேட்டார். அர்த்தம் என்ன? தேவன் கண்காணிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை கவனிக்கிற தேவனாய் இந்த ஆண்டவர் இந்த மிரியாமுடைய வாழ்க்கையில இருந்தார். நிறைய நேரம் நமக்கு அது தெரியறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உட்கார்ந்திருக்கிற, நீ எடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இதை படிக்கும் போது அவங்க தவறா பேசினதை மட்டும்தான் ஆண்டவர் கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நம்மளை ஒரு கவனிக்கிற தேவன், நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுறோம், என்ன நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்பதை கண்காணிக்கிற ஒரு நல்ல தேவனா. அதனாலதான் சொல்லுகிறேன், நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நம்மளை கவனிக்கிறதுக்கு அதான் சொல்லுவாங்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ படைகள் இருக்கிறதா, பறக்கு படை, அந்த படை, இந்த படை. நமக்கெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார், நம்மளை படைத்த தேவனே நம்மளை கண்காணிக்கிறதுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் என்பதை இன்றைக்கு மிரியாம் அந்த பரிசுத்தவானாகிய மோசேயை குறித்து பேசுகிறதை அப்ப நான் நல்லா கவனிக்கணும். எந்த அளவுக்கு தேவன் மிரியாமோடு கூட, மிரியாமும் ஆரோனும் தான் பேசினார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா பார்க்க போறது இந்த மிரியாம் தான். எந்த அளவுக்கு ஆண்டவர் மிரியாமோடு கூட இருந்தா அந்த காரியத்தை கேட்பார். அல்லேலூயா. வேதத்தை என்னைக்குமே ஒரே கோணத்துல பார்க்கிறதை விட ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து பாருங்களேன். எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன, அதெல்லாம் கேட்டா அதுக்கு இப்ப மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் டீப்பா கேட்டா ஆண்டவர் ஒட்டி கேட்டார் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. சோ நம்ம கூட தான் இருக்கிறாரு. கூட இருக்கிற தேவன் நம்மளை கவனிக்காம அல்ல, நம்மளை கேட்காமல் அல்ல, நாம என்ன பேசுகிறோம் ரொம்ப கவனமா இருப்பார். அல்லேலூயா. நம்மளை கண்காணிக்கிற தேவன். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை கவனிக்கிறாரோ, அவங்க என் பிள்ளை எங்க போகுது பார்த்திருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? தன்னுடைய தாய் பிள்ளைய, பச்சை குழந்தைய பாத்தீங்கன்னா தொட்டில போட்டாலும் கவனம் எல்லாம் எங்கதான் இருக்கும் தெரியுமா? அந்த பிள்ளை மேலதான் இருக்கும். என்ன வேலை செய்யட்டும் கவனம் எல்லாம் அந்த பிள்ளை மேல இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிள்ளை என்ன பண்றா? தூங்கிட்டு தான் இருக்கும் அந்த குழந்தை. நல்லா டீப்பா
கூட சொல்லுவாங்க, என்னது வயக்காட்டுல அறுப்பு வேலைக்கு போவாங்க, வயல்வெளியில வேலைக்கு போவாங்க. அந்த பெண்கள் அந்த காலத்துல வயல்வெளியில அவ்வளவு வேலை செய்யறவங்க. இன்னைக்கு வயக்காட்டுல வேலை செய்யற பெண்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது குழந்தை பெற்ற உடனே எங்க போவாங்க? நார்மல் டெலிவரி ஆயிரும் அவங்களுக்கு. அவ்வளவுதான் இருந்துச்சு. நடந்த உடனே வயக்காட்டுக்கு வேலை செய்யும் பொழுது அப்ப பெரிய பெரிய ஆலமரங்கள் புளிய மரங்கள் இருக்கும்போது அதுக்கு கீழே தொட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டு அந்த தொட்டுல பிள்ளைய ஆட்டி தூக்க வச்சுட்டு அந்த வயக்காட்டுல போய் என்ன பண்ணுவாங்கன்னா கடை பறிக்கவோ அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் வேலை செய்ய போனாலும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து தான் பிள்ளை என்ன செய்யுது, தான் பிள்ளை என்ன செய்யுது அப்படியே இருந்தாலும் அவன் போன 10 பேர் அந்த வேலை செய்தாலும் 20 பேர் வேலை செய்தாலும் இவன் பார்வை மட்டும் தான் பிள்ளையை விட்டு எடுபடவே. எவ்வளவு பேச்சு சுவாரஸ்யமா இருக்கட்டும், எவ்வளவு வேலை டீப்பான வேலை இருந்தாலும் இவன் கவனம் எல்லாம் தான் பிள்ளைல தான் இருக்கும். எவ்வளவு விட்டு அசைதா, என் பிள்ளை சுத்தி ஏதாவது வருதா, அந்த ரொம்ப கவனமாய் அந்த பிள்ளையின் மேலே ஒரு தாய் இருக்கிறதை விட என் தேவன் நம்ம மேல அவ்வளவு கண்காணிக்கிற தேவன். அதனாலதான் மோசே யாரு மிரியாமும் ஆரோனும் பேசுகிறதை கூட ஆண்டவர் கேட்டாரு. என்ன என் பிள்ளைங்க பேசுறாங்க சொல்லி. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், நான் அதை உற்று கவனிப்பேன். இன்னைக்கு நீங்க பேசுகிறதை கூட இந்த வருடத்துல நல்ல மைண்ட்ல உண்மையாவே நம்ம ரொம்ப பாக்கியசாலிங்க. நம்மளை ஒரு கண்காணிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் என்ன பேசுகிறேன், நான் எங்க உட்காருகிறேன், யாரோடு கூட பேசுகிறேன், எதை குறித்து பேசுகிறேன், இதை கூட கண்காணிக்கிறது. நம்ம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே நான் இதை ஞானிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு ஆண்டவரே எங்க மேல அன்பு இருந்ததுன்னா பேசுகிறதை கூட ஒரு கண்காணிக்கிற தேவன். ஒருவேளை நினைக்கலாம், ஒரு சில சொல்லுவாங்க என் பர்சனல்ல ஆண்டவர் இன்வால்வ் ஆகக்கூடாது. இல்லைங்க, நம்மளோட பர்சனலே அவர் தான். லேலுயா, அவர் நம்மளோட இருக்கிறது அவ்வளவு பெரிய பெரிய ஸ்லாக்கியம். லேலுயா, அதைத்தான் இங்க போட்டிருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோடு கூட கவலையா பேசுகிறோமா, அதையும் ஆண்டவர் கேட்கிறார். லேலுயா, அவிசுவாசமா பேசுகிறோமா, அதையும் ஆண்டவர் கேட்கிறார். லேலுயா, ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல நிறைய அற்புதங்களை செய்தார். செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா பரிசேயர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவன் பிசாசு தலைவனால என்ன பண்றான் தெரியுமா, பிசாசு துரத்துறான். அவன் சிந்தனை கூட அறிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி யோசிக்கிறது என்ன, அவ்வளவு நல்லது. அவங்களே அதை யோசிக்கிறதை கேட்டு பதிலளிக்கிற தேவன் இருக்கும் பொழுது நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறினால நம்ம என்ன செய்தாலும் நம்மளை கண்காணிக்கிற ஒரு தேவன். சோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, என் கணவனை யார் கண்காணிப்பா, என் மனைவியை யார் கவனிப்பா, என் பிள்ளைகளை யார் கவனிப்பா. ஒரு சிலருக்கு இந்த கவலை பெரிய கவலையா மாறி இருக்கு. இல்ல, உங்க பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தை தேவன் கவனிக்கிற அந்த பொறுப்பை தன் கையில அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். நான் கவனிக்கிறேன், பேசுகிறதை கூட கேட்கிற தேவன். என்ன தேவன் நம்ம நடக்கிறதை பாப்பாரா மாட்டாரா? நம்ம பிள்ளைங்க தவறான வழிக்கு போனா டெஃபினட்டா அவர் கவனிப்பார். ஒண்ணு அதனாலதான் அந்த பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நிக்க வச்சு சின்ன ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு. காலையிலே திருச்சி என்ன பண்ணணும், ஆண்டவரே பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், நான் போக முடியாது என் பிள்ளைகளோடு கூட, நான் என் பிள்ளைகளோடு கூட நடக்க முடியாது, நீங்க போங்கப்பாடு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு பாருங்க. நம் தேவன் நம்ம பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த பாவம் உலகம் வாசலை விட்டு வெளியே வச்சாவே பாவம் தான். முழுக்க முழுக்க பாவம், எங்க திரும்பினாலும் பாவம். நம்ம பிள்ளைகளை நம்மளோட என்ன சொல்லி திருத்துறதுன்னே இன்னைக்கு நிறைய பெற்றோர் தெரியாம நிக்கிறாங்க. என்ன சொல்றது கஷ்டத்தை. அதான் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு என் பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் எங்க வேலை செய்யறேன்னு கூட்டிட்டு போய் என் பையனை காட்டிட்டேன், என் ஓனர் எப்படியெல்லாம் என்னை திட்டுறான்றத, நான் கெட்ட வார்த்தையில திட்டுறத கூட என் பையன் அந்த வார்த்தை சொல்ல எனக்கு கஷ்டம் தான், ஆனா அந்த வார்த்தை கூட என் பையன்கிட்ட சொல்லி உனக்காக தான்டா திட்டு வாங்குறேன் நானு. அப்பா இல்ல சிஸ்டர், எனக்கு கணவன் இல்லை, எனக்கு என் பிள்ளைகளுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன். கெட்ட வார்த்தையில என் ஓனர் என்னை திட்டுவான், அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பேன். நான் கேட்டேன், ஏன் அக்கா அப்படி இருக்கிறீங்க, வேற வேலைக்கு போக முடியாதான்னு கேட்டா, கை நீட்டி பணம் வாங்கிட்டேன், என் பிள்ளைக்காக பணம் வாங்கிட்டேன், என் பிள்ளைய படிக்க வைக்க நான் பணம் வாங்கிட்டேன். கெட்ட வார்த்தையில திட்டுவான். ஒரு ஆம்பளை திட்டும் போது எனக்குன்னு சுய உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா அப்படியே சுள்ளுன்னு மேல வரும். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுவேன், அடக்கிட்டு என் பிள்ளைக்காக சகித்து கொண்டு எல்லாத்தையும் நான் என் பிள்ளைக்காக காட்டுனேன். இப்படியெல்லாம் என்ன திட்டுறான், நம்ம பார்த்தா எழுப்பாரு. எல்லாத்தையும் என் பிள்ளைகிட்ட சொன்னேன், உனக்காக தான் நான் அம்மா இவ்வளவு சகிச்சுட்டு இருக்கேன், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கல, உனக்காக தான் நான் உயிரோட வாழ்றேன். பிள்ளை அழகா இருப்பா, நானும் சொல்லுவேன், உங்க அம்மாவுடைய பிரயாசம், உங்க அம்மாவுடைய கண்ணீரெல்லாம் விலை மதிப்பற்றது, உங்க அம்மா வெளியிட்ட இல்ல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா அம்மாவை திரும்பி கூட அவ பார்க்கல.
அம்மாவுடைய நெஞ்சில ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி போயிட்டா. உங்களுடைய எதை காட்டி உங்க பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது தெரியுமா? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய எந்த தியாகங்களும் பிள்ளைகளை உங்க மேல அன்பு கூற வைக்க முடியாது. ஒரே ஒருத்தரால முடியும், ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. ஒரு சின்ன உங்க கையில 10 ரூபா ஒருத்தன் தரான்னு வச்சுக்கோங்க, அவனை ஞாபகப்படுத்த வைக்கிறது கூட என் தேவனால தான் முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்ற, பிள்ளைகளை கண்காணிக்க தேவனை விட்டுருங்க. அல்லேலூயா. பேசுகிறத கூட கேட்டு அழகா கேட்டுருவாரு. பக்கத்துல உட்கார்ந்து கேட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்த. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்காணிக்கிற தேவன். எம்மா ஒரு சீஷர்கள் நடந்து போகும்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட ஜாயின் ஆயிட்டார். அல்லேலூயா. 2 பேர் ஆண்டவர் அவங்க கூப்பிடல, ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. ஆனா ஆண்டவர் அலையாதபடிக்கு அவங்களோட கூட நடந்து போயிட்டார். அல்லேலூயா. 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கே டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கண்காணிக்கிற ஒரு தேவன். அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். யோசிச்சு பாருங்க. நீங்க தனியா போகும்போது இரவுல அந்த பகுதியில போகக்கூடாது, அந்த டைம்ல போகக்கூடாது. ஆனா வேற வழி இல்லை, நான் தான் எனக்காக உழைச்சாலும் ஓடுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை கண்காணிக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட உண்டு. உங்களை கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு. ராத்திரி எத்தனை மணிக்கு போனாலும் சலிக்காம உங்களோடு கூட டிராவல் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வசனம் 100க்கு 1000 கோடி மடங்கு நான் உண்மைன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நம்மளை அவ்வளவு கண்காணித்து நம்மளை நடத்துகிறார். சரி, முதல்ல கண்காணித்தார். கண்காணித்து இவங்க இப்படி பேசுறதை அவர் கேட்ட உடனே அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். 4ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். உடனே என்ன சடுதியிலேன்னா என்ன அர்த்தம்? உடனே சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி 3 பேரையும் கூப்பிடுறார். பேசுறது யாருன்னா? ஆரோனும். அப்படி பார்த்தா ஆக்சுவலா கூப்பிட்டுருக்கிறது எத்தனை பேர் தான் கூப்பிடணும்? 2 பேர் தான் கூப்பிடணும். விரோதமா பேசுனது யாரு? தப்பா பேசுனது யாரு? 2 பேர் தான் பேசினாங்க. ஆனா ஆண்டவர் எத்தனை பேரை கூப்பிட்டாரு? 3 பேரை கூப்பிடுறாரு. நல்ல கவனிக்கணும். என் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. பிரிக்கிற தேவனே கிடையாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை இணைக்கிற தேவன். அல்லேலூயா. 2 பேர் மட்டும் கூப்பிட்டு இருந்தா மோசேக்கு ஒருவேளை இந்த மேட்டர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்னையா இப்படி நம்மள பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற 3 பேர் சேர்ந்து வா நோக்கி நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் என்ன? அங்கதான் இறங்கி ஆண்டவர் பேசுறார். 3 பேர் ஆலயத்துக்கு வாங்க என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். இப்ப 2 பேர் மட்டும் சர்ச்சுக்கு வரும்போது 3 பேர் வந்தாங்க. இப்ப 2 பேரை செப்பரேட்டா அழைக்கிறார், கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். இப்ப 2 பேர் என்ன நினைச்சாங்க? என்ன கொண்டு ஆண்டவர் பேசுறாரு? மோசே தான் பேசினாரா? மோசே தான் பெரிய ஆளா? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா பேசுறது. இப்ப ஆண்டவர் கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரிஞ்சுதோ இல்லையோ தெரியாது. ஆனா இங்க போடுறேன் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு இப்ப 2 பேரை மட்டும் ஸ்பெஷலா அழைக்கிறார். முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு உடனே அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தில் ஆண்டவர் எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒருத்தர் உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தி அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய நீ விரோதமா பேசின பத்தியா? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் பேசுகிறார் பாருங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்தா விழுது பாருங்க. எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாரு பாருங்க. என் தாசனுக்கு விரோதமா நீ பேசுனே, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் பாருங்க. 8ஆம் வசனம். நான் அவருடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சாயலை அவன் பார்க்கிறான். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் என் பையன் என் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று இவர்கள் செய்த தவற அழகாக உணர்த்துறாரு. முதல்ல கண்காணிக்கிற தேவன் சொன்னேன். 2வது மீரியாவுக்கு ஆரோனுக்கு அழகாய் உணர்த்துகிறார் பாருங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரே அடி டப்புன்னு அடிச்சுட்டு போயிருக்கலாமா கூடாதா சொல்லுங்க? ஆண்டவர் செஞ்சா மோசே மேல ஆண்டவர் அவ்வளவு இஷ்டங்க. சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்லங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க.
படுற பாடு. எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளைய சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைய பெற்று ஐயோ அப்பா படுக்கிற நேரம் தான் நமக்கு ரெஸ்ட். அது வரைக்கும் அது அங்க ஓடுது இங்க ஓடுது. ஒரு பிள்ளை அத்தனை லட்சம் ஜனங்களை கொஞ்சம் கூட முறுமுறுப்பு இல்லாம, கொஞ்சம் கூட கோவப்படாம சகித்து கொண்டு ஒரு கட்டத்துல சொல்றேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகள நானா பேத்தேன், நானா முடியல ஆண்டவரே. அவ்வளவு தூரம் ரொம்ப நல்ல ஒரு மனிதன். ஆண்டவர் அதான் சொல்றான், என் பையனுக்கு விரோதமா பேசுறதுக்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? சொப்பனத்துல நான் அவன் கூட பேசுறேன், டைரக்டா அவன்கிட்ட பேசுறேன், நான் மறைமுகமா பேசுறேன், முகமுகமா என்னை காண்கிறான். அவனுக்கு விரோதமாய் பேச உனக்கு பயம் இல்லாம எப்படி போச்சுன்னு சொல்லி அழகா உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. மனிதன் பாவம் செய்த என் தேவனை போல ஒரு தேவன் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கணும்னா ஒரு நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிருக்கலாங்க. வீரியாவை அடிக்கணும்னா அழகா அடிச்சுட்டு போயிருக்கலாம். பேசுறதுக்கு தண்டனை சொல்லி அவரை கேட்கறதுக்கு யாருமே யாராவது இருக்காங்க? ஆண்டவரை நோக்கி ஐயா நீங்க என்ன செய்றீங்க ஆண்டவரே, நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அடிக்கிற ஆண்டவர் அருமையா கொண்டு வந்து பக்குவமா, அது பாருங்க அழகா அவன் இருக்கிற இடத்துல பேசக்கூடாது, அழகா ஆலயத்துக்கு கூட்டிட்டு. அதனாலதான் சொல்றேன், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல ஒரு மனிதனுக்கு உணர்வுள்ள ஜீவிய வேணும்னா வர வேண்டிய இடத்துக்கு வரணுங்க. ஹல்லேலூயா. வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவர் பேச மாட்டாங்க கேட்டா பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஸ்பெஷலா பாருங்க, மீரியாவுக்கு ஆரோனை ஆண்டவர் அழைக்கிறார், ஆசரிப்பு கூட அதுக்கு வாங்கப்பா. மேகத்தூணில இறங்கி அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலா சொல்றார். அங்க 3 பேர் வந்திருந்தாங்க, ஆனா யாருக்கு பேசணுமோ அவங்க கரெக்டா பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பேசுற தவறை உணர்த்தி காட்டுகிறார். நீ எங்க தப்பு பண்ணுன அருமையாய் உணர்த்துகிறார். அந்த உணர்வு அவர் பேசும்போதே பேசுறதுக்கு மறுபடியும் எதிர்த்து பேச வாய்ப்பே அவர் சொல்றதை பாருங்க. எத்தியோப்பியா சிரியாவை கல்யாணம் பண்ணது உண்மைதான், ஆனா அவனை போல யாருமே என் வீட்டில அவங்க சொல்லுகிறார் பாருங்க, மோசேயை போல என் வீட்டில அப்படி என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்ட பாருங்க, அவன் எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டான பையன். என் பையன் எல்லா இடத்துலயும் உண்மையுள்ளவன். எப்படி நீ பேசலாம்? அழகா மோசையும் எடுத்துக்காட்டி மோசையை காட்ட அவன் வாழ்க்கையை பாரு, எப்படி அவன் நடந்திருக்கான், அவன் வாழ்க்கையில எவ்வளவு உண்மையுள்ளவனா இருந்தான் தெரியுமா? எப்படி நீ பயப்படாம அவனை பேசிட்டே அப்படின்னு அழகா உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. அவர் உணர்த்துகிறது உண்மையாவே இந்த தேவன் நமக்கு வேணும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த தேவன் வேணும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்தி காட்டுகிற ஒரு தேவன் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தவறு செய்கிறத ஒருத்தன்ட்ட சொன்னா அவனுக்கு கோபம் வந்துருங்க. ஆண்டவர் சொல்ற விதமே வேறையா இருக்கும். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் உரியாவின் மனைவியை எடுத்துக்கிட்டான். உரியாவை கொண்டுட்டு என்ன பண்ணிட்டான்? உரியாவினுடைய மனைவி எடுத்துட்டு யாருக்கும் தெரியாது. யாரும் தாவீதை கேட்கறதுக்கு வழியில தெரியும், ஒரு சிலர் தெரியாது, யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவன் ராஜாவாச்சு, யாரும் கேட்க முடியாது. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அழகா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து ஒரு கதை அழகா சொல்லுகிறார். என்ன அருமை பாருங்க, உணர்த்துகிற விதத்தை பாருங்களேன். நம்ம என்ன சொல்லிருப்போம், தாவீது அறிவு இருக்கா உனக்கு அர்த்தம் கொண்டாட்டி எடுத்துட்டு இருக்கேன் டைரக்டா சொல்லிடுவோம். விபச்சாரியை கைகளமா முடிச்சுட்டு இருந்தோம்னா நீலா யோக்கியமாடான்னு கேட்டுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற விதமே வேறையா இருக்கும். அதுதான் அந்த ஆண்டவர் நமக்கு வேணும்னு விரும்புங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் உணர்த்துகிற விதத்தை பாருங்க. தாவீது கிட்ட வருகிறான் தீர்க்கதரிசி, வந்து சொல்லுகிறான், ஒரு கதையை சொல்லுகிறான். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு நிறைய என்ன இருந்துதான், ஆடு மாடுகள் திரளா இருந்தது, அவனுக்கு எல்லா செல்வமும் இருந்தது. சந்தோஷம். தாவீது ரொம்ப உன்னிப்பா கேட்கிறார். நம்மனா கதைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். அவன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு என்ன பண்ணியிருந்தான், ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனுக்கு எது இருந்தது? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அப்ப நல்லா கவனிக்கணும், தீர்க்கதரிசிகளும் அப்படி சுவாரஸ்யமாய் சொல்லுகிற ஆட்கள் தான். ஹல்லேலூயா. ஒரு டாபிக்கை கொடுத்துட்டா அவங்க சொல்ற விதமே பாருங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படின்னா ரொம்ப காட்டிக்கிறாங்க. ஆனா நான் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற ஊழியர்கள் அவங்க சொல்ற விதமே பாருங்க, அழகா குத்துவாங்க பாருங்க. குத்துறதே தெரியாது, ஆனா அவனுக்கு மருந்து இறங்குவாங்க. ஹல்லேலூயா. ஊசி குத்துறதே தெரியாது, ஆனா அங்க என்ன ஆயிருக்கும், ட்ரீட்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப இவர் சொல்லுங்க, ஒரு ஐஸ்வர்யவான் தான், அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது. அவன் வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவன் மடியில படுத்துக்குமா, அவனுக்கு பிள்ளைய போல இருந்துதான். இவன் தாவீது ரொம்ப உற்சாகமா கேட்கிறான், பரவாயில்ல நல்லா இருக்கு கதை. இப்ப அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி
வந்தான். விருந்தாளிக்கு இப்போ கறி சமைச்சு போடணும்னு ஆசையா போச்சு. ஆமா இருக்காது அப்படின்னா விருந்தாளி வந்தா கறி சமைச்சு போடணும். அப்புறம் நம்ம என்னதா ஆட்கள் மாதிரி என்ன தட்டைப்பயிரா வச்சு கொடுப்பாங்க, மருமகனுக்கு தட்டைப்பயிர் வச்சு கொடுக்குற ஆட்கள் இருக்கதான் தெரியும். தலை தீபாவளிக்கு வந்திருக்கிறாங்க, தலைக்கறி எடுத்து போடுன்னா என்ன போடுறாங்க? ஆமாம்மா தட்டைப்பயிர் போட்டு அதுல வேற ஒரு எக்ஸ்பிளைன் வேற என்ன தெரியுமா, வாழை இலையில போட்டோமா. அது எப்படி தெரியுமா, எல்லாரும் என்ன பண்றாங்க, நெய் சோறு நான் என்னைவாறு தடவி வெளியே போடுறாங்க. ஆமா இப்ப நம்ம அப்படி இது அப்படி இல்லை. அப்போ தாத்தா சொல்லும்போது ஆமாமா விருந்தாளிக்கு கறி விருந்து வைக்கணுமா இல்லையா, இவன் விருந்து வைக்கணும்னு நினைச்சான். அது சிக்கன்லாம் போடக்கூடாது, மட்டன் போடணும், ஆட்டுக்கறி போடணும்னு நினைச்சான். இப்படி நிறைய ஆடு இருக்குல்ல, அதுல போடாம யார் ஆட்டை எடுத்துட்டான், பக்கத்து வீட்டுல ஒரு ஆடு வளர்த்தானே, அவன் பிள்ளைய போல வளர்ந்தது, அந்த ஆட்டை எடுத்து அடிச்சு அவனுக்கு விருந்து போட்டுட்டான். உடனே யார் கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம். அப்படி சட்டனா சிங்காசனத்தை விட்டு என்ன பண்ணான், எந்திரிச்சு உடனே தீர்ப்பு தானு கை நீட்டார். யாரு இவரு, யாருன்னா இவரு, நம்மலாம் அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம வருப்பாருங்க வாயி அட்டையப்பா பிச்சு உதறிடுவான். ஒட்டானே நினைச்சான் அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். யாரு தீர்க்கதரிசியோட கேட்டாங்கன்னா நியாய தீர்ப்பு சொல்லுங்க, கதறாம சொல்லிட்டு இருக்கான். அமைதியா அவன் நிறைய நேரம் ஆண்டவர் பேசும்போது அதெல்லாம் யோபு அழகா சொல்லிட்டார், வாயை பொத்தி கொள்ளுகிற ஆண்டவரே இனி ஒரு தடவை பேச முடியாது. அதான் யோபு சொன்னாரு, 1000 அவர் கேட்டா ஒண்ணுக்காவது பதில் சொல்ல முடியும்னா முடியாது ஐயா. யோபு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, பேசுனா வாய மூடி பேசிட்ட ரிட்டன் அடிச்சுவாரு உடனே அப்படி. இப்ப தாவீது உடனே சிங்காசனம் டகா தெரிஞ்சாரு, நான் தான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ பேசு எவ்வளவு தூரம் பேசு, உடனே சொல்ற அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்படும், அவன் சாகடிக்கப்படும். அது எப்படி, ஆட்டுக்குட்டியா ஒரு பரிதவிக்கிறான் ராஜா. அந்த இவன்கிட்ட எத்தனை ஆடு இருந்தது, அதை எடுத்துக்கலாம்ல, நான் தானே நீரே சொல்லு. யார்கிட்ட வேற இப்ப சப்போர்ட் நீங்க சொல்லுங்க, அவன் செய்தது நியாயமா? சொல்ற சத்தியமா நியாயமே, அங்கதான் வரேன் வா, நீ பாயிண்ட்டுக்கு எங்க வரையும் அங்கதான் நானும். இப்ப அப்படி ஆண்டவர் எப்பவுமே டைரக்டா முன்னு தொட்ட மாட்டார், கொஞ்சம் அப்படி சுத்தி வளைக்கி போதான் நீ அப்படியே உள்ள வருவ, அந்த டாபிக்குள்ளேயே அப்பதான் வருவா. இப்ப இவர் வந்துட்டாரா தாவீது, வந்து அவனை கொலை செஞ்சு யாரால இப்படி கொடுத்தா உடனே நான் தான் சொல்லணும், அந்த மனிதன் நீ தான்டா. இப்படி என்ன செஞ்சிருப்பாரு, என்ன செஞ்சு உரியாவோட மனைவி எடுத்துட்டு உரியாவை பண்ண நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா இப்பதான் தெரியுது ஆட்டுக்குட்டி யாரு, ஏழை மனிதன் யாருன்னு இப்ப சொல்றா. வழியே இல்லை, இக்கு முக்குல மாட்டிக்கிட்டாரு, இப்ப வேற வழியே இல்ல, தகாம வந்துட்டாரு. ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அருமையா உணர்த்துவார். எந்த காரியத்தை எக்ஸாம்பிள் வச்சு உன்னை அழகா நடத்துவார். நீ பண்ணின தப்ப ஏற்ற நேரத்துல ஏற்ற ஆட்கள் மூலமா அழகா சுட்டி காட்டுகிற என் தேவனை போல இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. நான் சேலஞ்ச் இந்த தேவன் வேணுங்க. ஒவ்வொரு முறையும் நீ யாரையாவது துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, நீ பண்ணல இந்த விஷயத்த வாழ்க்கையில, இது நீ செய்யல, இன்னைக்கு உனக்கு வலிக்குதேன்னு சொல்லி அது நம்ம மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியினால செய்கிற தேவன் அல்ல, நம்ம மேல உள்ள வெறுப்புனால அல்ல, நீ நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நம்மளை உணர்த்துகிறார். இந்த இடத்துல நீ கோபப்பட்டது தப்பு, அழகா மீரியாம் கிட்ட சொல்லுகிறார், மற்றவனை போல இல்லை என் மோசே அப்படி உண்மையுள்ளவனம்மா, அவளை பேசுறதுக்கு உனக்கு எப்படி பயம் இல்லாம போச்சு, நீ துணிச்சு பேசுவியா, உண்மைதான், நீ தம்புரை எடுத்து ஆடி டான்ஸ் ஆடுறது உண்மைதான், மகிழ்ந்தேன், நான் மகிழாமலாம் இல்லை, செங்கடனை ரெண்டாக பிளக்கும் பொழுது நீ எல்லா பெண்களையும் கூட்டி நீ என்னது தம்புரையும் சோமண்டலத்தையும் எடுத்து நீ டான்ஸ் ஆடி நீ பாடி கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று ஆடும் பொழுது பார்த்து மகிழ்ந்த தேவன் தான் நான். நீ கொடுத்த காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவன். நீ தவறு செய்யும் பொழுது உன்னை விட்டேனா என்ன போல ஒரு மோசமான தேவன் இல்லை, என் தேவனுக்கு நல்லா தெரியும். நீ நன்மை செய்யும் பொழுது வாங்கி அதை அனுபவித்த தேவன், நீ தீமை செய்யும் பொழுது உன்னை நிச்சயமாய் உணர்த்துகிற அவரே நல்லவர் என்று சொல்லி நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட நன்மை அதுதான் சொன்னேன், உலக பிரகாரமா ஒரு நன்மையை பெற்ற ஒரு நண்பன் நீ தீமையான பாதையில போகும்போது உன்னை ஆப்போசிட்ல நின்று கண்டிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான நண்பன். நீ என்ன சொன்னாலும் வாக்கே தலையாட்டுறான் பாத்தீங்களா, அவன் தப்பானவன், அவன் நண்பனே கிடையாது. நீ தவறு செய்யும் பொழுது ஓகே சொல்றான் பாத்தீங்களா, அவன் தவறானவன். நீ தப்பு செய்யும் போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசும்போது கூட இங்க தவறிட்ட
பண்ணுவாரு? தப்பு பண்ணிட்ட இந்த இடத்துல அந்த தேவன் உண்மையாகவே நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த தேவனை கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் உண்மையாக எத்தனை முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வுள்ள ஜீவியம் மட்டும். அதனாலதான் தாவீது எழுதுகிறான், ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க நிலைவரமான ஆவியை என்னில ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள ஜீவியத்தை மட்டும் என்னிலிருந்து எடுத்து போட்டாதீங்க. அந்த உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. யாராலும் சரி, எந்த விஷயத்தினாலும் நான் தவறு செய்வது எனக்கு உணர்த்திருங்க, உடனே உணர்த்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அழகாய் உணர்த்தி நடத்துவார். அல்லேலூயா. முதல்ல கண்காணிக்கிற தேவன், இரண்டாவது உணர்த்துகிற தேவன், மூணாவது என்ன செய்தார் பார்க்கலாம் பாருங்க. அதே 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மேகம் அவர் போயிட்டார், பேசிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானான். உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியா இருக்க கண்டான். இப்ப எப்படி இருந்த ஆளு எப்படி ஆயிட்டாங்க? வெண்மை நிறமான சரீரம் முழுசு எப்படி ஆயிடுச்சுங்க? வெண்மை நிறமான பாத்திருக்கீங்களா? ஒரு சிலருக்குலாம் டோட்டலா ஒரு மாதிரி அந்த வெள்ளை வேற, புரியுதுங்களா? கலர் வேற, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை ஆயிடுவாங்க. அப்படி வெண்மை நிறமான குஷ்டரோகி ஆனாலே போட்டிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் பாத்தீங்கன்னா அழிக்காம ஏங்க ஆண்டவர் உணர்த்தினாரு? ஒரு மனுஷன் அதை ஏற்றுப்பான். கண்காணிக்கிறார், எனக்கு கவனிக்கிறார், சந்தோஷம். என்னை உணர்த்துகிறார், ரொம்ப ஹாப்பி. ஆனா சிச்சிக்கிறார்னும் போது கொஞ்சம் கஷ்டம். அடினா வேண்டாம், எப்படி அடினா வேண்டாம். ஆனா உண்மையாவே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் தேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். வார்த்தையை பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அடி உனக்கு கிடைக்கலைன்னா நீ யாரோட பிள்ளையா மாறிடுவ? நல்லது, இதை நல்லா சொல்லணும், நல்ல தெளிவா சொல்லணும்னா, ஒரு ஒரு தகப்படுத்து 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவி இறந்த உடனே இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாரு. கட்டின உடனே சித்தி, அப்படிதானே, சித்தி வந்துருவாங்க. சித்திக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஒரே தகப்படுத்த 3 பிள்ளை, 2 பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். முதல் தரத்துக்கு பிறந்த பிள்ளை வச்சுக்கலாம், அம்மா இறந்தோடனே இன்னொரு. இந்த சித்தி கவனிக்கிறனால தான் பெத்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா பார்ப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா முதல் தரத்துக்கு பிறந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அது பாட்டு அதுதான் வளரும். லேலுயா. ஆமா, நம்ம அப்பாவும் அப்படிதான் இருக்கணும் நம்ம விரும்புறோம். அம்மாவா இருக்க விரும்புறது இல்ல. சித்தியாக நீங்க அடிக்க கூடாது, என்ன தப்பு பண்ண என்ன பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, என் போக்குல நான் விட்டுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சரியா இருக்க மாட்டோம். லேலுயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தப்புக்கு தக்க தண்டனை நான் தர மாட்டேன், தந்தானி தாங்க மாட்டேன். லேலுயா. தவறுக்கு தக்க தண்டனை தந்தானி. கொஞ்சம் அந்த பாஸ்ட்ல போய் கடந்து யோசிச்சு பாருங்க. நம்ம செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனை அடிச்சாருன்னா கொடுத்துருந்தாருன்னா நம்ம தான் இருப்போமாங்க? யோசிச்சு பாருங்க, இருக்க மாட்டோம். இந்த வாயில பேசுறதுக்கு ஒரு சூடு வச்சிடலாமா? சூடு வச்சா எப்படி இருக்கும்? அதோடு இன்னைக்கு பழுத்த பழமா இருக்காரு, அங்க ஒரு காயம். கண்ணுல பண்ணுன தப்புக்கு ஒரு கண்ணை குத்தி இருக்கலாமா? சொல்லுங்க, என்ன ஒரு மாதிரி ஏன் கண்ணை குத்துற மாதிரி பாக்குறீங்க? குத்தலாமாங்க? டோரி கண்ணா இருக்கிற விட்டுலாமா? ஆண்டவரே, நான் கண்ணுல எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன், ஒரு கண்ணை டோரியா மாத்திருங்க. அடிக்கே கூடாதுங்க. இந்த கையில எவ்வளோ அப்பா என்ன தவறுகளை. இந்த பைபிள் எடுக்கிறதுக்கு நேரங்கள் கம்மி, எடுத்த நேரங்கள் கம்மி, மீது எல்லாத்தையும் எடுத்த நேரங்கள் ஜாஸ்தி. லேலுயா. இந்த கையை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறோம்? யார்கிட்ட? ஏசப்பாட்டெல்லாம் சும்மா டாவடிக்க அடிக்க பிசாசு கையில கொடுத்து வச்சிருக்கோம். அவன் அந்த கையை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான் தெரியுமா? அப்பா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கான். ஆண்டவர் அதுக்கெல்லாம் அடிச்சாரு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுலாமா? ஆண்டவரே, ஒரு ஆணி மட்டும் அடிச்சிருக்காண்டே, பரவாயில்ல, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்ன சிரிச்சுக்கிற பதில நீங்க என்ன சிரிச்சுக்கிற என்னன்னா ஒரு கையில ஒரு ஆணி அடிச்சிருக்கேன்னு சொன்னா ஒத்துக்குமா? சொல்லுங்களேன், ஒத்துக்கவே முடியவே கால்வசை. இப்படி எல்லாம் தவறுக்கு தக்க தண்டனை கொடுத்தாருன்னா நாட்டுல ஒரு சூடு போட்டுடலாமாங்க? எவ்வளவு பேசிருக்கீங்க? நான் ஜாஸ்தி பேசிட்டேங்க. ஜாஸ்தினா நார்மல் பேச்சுல தப்பா பேசிருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? நிறைய பேர் உண்மையா சொல்றாங்க. கொஞ்சமா இப்பதான்
அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கைவிடும். நிறைய தவறு யாருக்கு ஆண்டவருக்கு விரோதமா பேசிக்க மாட்டோம். நம்ம மனைவி கிட்டே கொஞ்சம் கோவமா பேசிருக்கேன். இப்ப சொல்லுங்க, மனைவி கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிருக்கேன், கணவன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிருக்கேன், பிள்ளைகிட்ட கொஞ்சம் எங்கே உள்ள கோவத்தை பிள்ளைங்க மேல அடிச்சிருக்கேன் உண்டு. அதுக்காக கொஞ்சம் நாக்குல கொஞ்சோண்டு சூடு பற்றலாமா? சூடு அடுப்புல சூடு வைக்க போட்டு ஒரே ஒரு இழுப்பு தின்னவே முடியாதுன்னு. 2021 வருஷம் 21 வருடம் 2021ல நல்லா தின்னுருக்கோங்க. நாக்குல ஒரு கொப்பளம் வராம பாதுகாத்துங்க. ஒரு சூடு வேண்டாம், ஒரு கொப்பளம் வந்தா தாங்குமா பேசுமா? கொத்த 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 வாய் பேருமில்ல. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, என்ன பேச்சு. என்கிட்ட ஒரு சகோதரி அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமா போச்சு. எனக்கு ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னே விளங்கல. அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த அழுகையோட கெட்ட வார்த்தையும் வந்துருச்சு. என்ன கெட்ட வார்த்தையில சொல்லல, அவங்கள அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு 4 தடவை சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்றீங்க. நீங்க அந்த கெட்ட வார்த்தைக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்கிற தேவன், உன்னை சிச்சிக்கணும் நினைச்ச அந்த வாயில நாக்குல ஒரே ஒரு கொப்பளம் வந்ததுன்னா நீ சோத்துக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வந்தாலும் நம்ம அதை செய்யலாமா? அதெல்லாம் சொல்றேன், தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்கறது இல்ல, மட்டாய் தண்டிக்கிறது. நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்க போய் தான் உன்னை அடி போடுறேன். நான் அடி எதுக்கு தெரியுமா போடுறது? திருப்பி தப்பு நீ செய்யக்கூடாது. ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுமா அனுமதிச்சாரு? அதுல இருந்து அதான் வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையை எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டா பாத்தீங்களா, அவன் தான் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது நல்லதுதான்ப்பா, நான் தனிமையா இருந்தது நல்லதா, இந்த பாடி எனக்கு அனுபவிச்சது நல்லதா. ஏன்னா தெரியுமா, அப்பதான் அடி வாங்க திருப்பி ஒரு தடவை அந்த பாவத்தை செய்யவே. இப்போ வெண்புஷ்டமா ஆயாச்சு அந்த அம்மா, மீரியா வெண்புஷ்டம். அதனால தேவ கோபம், ஆரோனை மட்டும் அடிக்கல, என்னை மட்டும் ஆண்டவர் அடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணல நினைக்கல, என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், என்ன அடிக்கிறாரா? ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வருதா, எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே எதுக்கு இதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க நீ மிஸ்டேக் பண்ணிருக்க, அதனுடைய விளைவு அவ்வளவுதான். லேலுயா லேலுயா. பவுலடிகளார தேவன் பல விதங்களிலே பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில அவரே சொல்லுகிறார், நான் எத்தனையோ என்னது தேவ பிள்ளைகளை சிறையிலே போட்டு அடித்து துன்புறுத்தினேன்னு அவரே என்ன பண்ணிட்டாரு, அறிக்கிட்டார். அதுக்கெல்லாம் ஆண்டவர் அடி கொடுக்காம தாங்கவே முடியாது. பவுல் அடிச்சுன்னா மரணம் தான். ஆனா என்ன தெரியுமா, அவர் கண்ணுல ஒரு ப்ராப்ளம், அவ்வளவுதான். என் கிருபை அதையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுண்டா விடுடா. அவள் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னால தாங்க முடியலப்பா, இந்த கண்ணுல ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு ஆண்டவரே. பயங்கரமான ஊழியம் செய்கிறாருங்க, பயங்கரமான டிராவல், கடல்லையும் மறுபடியும் தரையிலையும் பல விதங்களில ஊழியம் செய்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த கண்ணுல ப்ராப்ளமா இருக்கு, நீங்க ஒரு தடவை இதை என்ன தூக்கி போட்டுங்க. ஆண்டவர் சொல்ல, விடு பவுலே, என் பலவீனத்துல என் பலன் பூரணமா இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், விட்டு அதை யோசி, இனிமே மறுபடியும் கேட்காது, விட்டுட்ட. அது என்ன தெரியுமா, நீ பண்ண அவ்வளோ தவறுக்கு சின்ன அடிதான், அவ்வளவுதான். அது சின்னது கூட சொல்லக்கூடாது, புள்ளி அளவு உன் மேல வைத்த அன்பு. லேலுயா. உங்க மேல என் மேல வைத்த அன்பு. லேலுயா. அப்ப நம்ம அந்த சிச்சையை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறான்னு சொன்னா அதை நம்மளை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறது. லேலுயா. அப்ப முதல்ல கண்காணிக்கிற தேவனா இருப்பார், 2வது உணர்த்துகிற தேவனா இருந்தார், 3வது என்ன தெரியுமா, சிச்சிக்கிற தேவன். லேலுயா. இந்த வருடத்துல தேவன் உங்களை அப்படி நடத்துவார் கட்டாயமாய். அதை நீங்க கேளுங்க, ஆண்டவரே தவறு பண்ண அடிச்சு என்ன திருத்திருங்க, ஆனா கைவிட்டு விட்டுறாரு. லேலுயா. கைவிட்டா நடக்க முடியாதுங்க. ஆண்டவர் கைவிட்டா ஒரு வாழ்க்கை வாழவே, தவறு செய்து அடிச்சு ஆனா திருத்திருங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் அதை உணர மாட்டேன். லேலுயா. அடிச்சாதான் கொஞ்சம் வலி இருக்கும். லேலுயா. அடிச்சாதான் அடடா இந்த தப்பை இனிமே நம்ம ஏன்னா அங்க ஒரு அடி வாங்கியிருக்கோம். லேலுயா. அப்ப 4வது இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, அப்போ நல்லா கவனிக்கணும், மீரியாம் தான் குஷ்டரோகி ஆனாங்க. பார்க்க போட யாரு நோக்கி கூப்பிட்டுருக்கணும், ஆண்டவரே என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஆனா இவங்களுக்காக யாரெல்லாம் கூப்பிட்டா தெரியுமா, ஆரோனும் கூப்பிட்டாங்க, மோசேயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. லேலுயா.
அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. பட் ஆனா ஏங்க ஒரு சிலர் சொல்லலாம் மீரியாவுக்கு கோபம் ஆயிடுச்சு. இல்ல லேலுயா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதையும் மீரியாவுக்கு தேவன் தந்தார். லேலுயா, நான் செஞ்சது தப்பு தான், அடியும் கரெக்ட் தான், முடிஞ்சிச்சு, ஒரே வார்த்தை. இதை நான் என் அப்பாட்ட போய் என்ன பண்ண மாட்டேன், என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க நான் கேட்கவே. ஏன்னா உண்மையாவே மோசையை பத்தி நான் பேசினது தப்பு தான் ஒத்துக்கிட்டான். அதனால இந்த தண்டனையும் சூப்பரா நான் ஏற்றுக்கணுங்க. ஒரு நல்ல கவனிக்கணும், இந்த குஷ்டரோகம் எவ்வளவு நாள் இவன் சரீரத்துல சாகர வரைக்கும் இருக்கணுமா? குஷ்டரோகம் இருந்தா இவன் பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும். இவன் நீ உள்ள வர முடியாது. இவங்க டிராவல் பண்ண போது இவன் எப்படி காணாதுக்குள்ள போக போறா எதுவுமே தெரியாது. அழுக வேண்டியது மீரியாம் தான். ஆனா எவ்வளவு நாள் இந்த குஷ்டரோகம் சாவர வரைக்கும் இருக்கணுமா? இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணினது நான் தான், பேசுனது நான் தான், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அவ கேட்கலைங்க. அவளுக்கு பதில் ஆரோன் கதறுகிறான். ஆண்டவரே மோசே கிட்ட பாக்குறான். மோசே நீ கேளு, நீ தான் கேட்கணும், எங்களுக்காக நாங்க பண்ணது தப்பு தான். இப்ப மோசே ஓடுறான். ஆண்டவரே தயவு செய்து அவளை இப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே. அண்ணன் தம்பி 2 பேருங்க, என்ன அருமையான ஒரு குடும்பம், இதெல்லாம் குடும்பம். லேலுயா, அண்ணன் தம்பி 2 தன்னுடைய சகோதரிக்காக ஆண்டெடுத்துறான். ஆனா மீரியா ஒண்ணுமே பேசல. நான் தப்பு பண்ணிட்டேன், ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணல. என்ன அருமையான அதை சொல்ல, அந்த ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? இது நிறைய பேருக்கு வராது. தப்பு பண்ணி அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை சொன்னாவே ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா நம்ம மேல கோபம் தான் வரும். ஊழியக்காரன் சொல்லுவான், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல வந்துட்டு அவனுடைய மன நிலைமை எப்படி ஆகும் தெரியுமா? கரெக்டா ஆண்டவரே நீங்க பேசுறது கரெக்ட் தான். தாவீது சொன்னாரு, நீ பண்ணிட்டா மாப்பிள்ள செத்து போவோம். ஓகேடா, ஜோம் பண்ணி பார்த்தாரு, பயங்கரமா ஜோம் பண்ணாரு. 7 நாள் ஜோம் பண்ணாரு, புள்ள செத்து போச்சு. உடனே டகார் நெஞ்சிச்சாரு, குடிச்சாரு, சோத்தத்துல நின்று போயிட்டாரு. சச்சுல போய் ஆண்டவரை நன்றிட்டாரு. எல்லாரும் கேட்கறாங்க, என்னையா புள்ள இருக்கும் போது கதறி உபவாசம் பண்ணிட்டு புள்ள செத்து போன பிறகு எந்திரிச்சு நீங்க ஆண்டவர் நன்றி சொல்றீங்க. அவ்வளவுதான், எஞ்சி பார்த்தா கொடுக்கல, அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். லேலுயா, இன்றைக்கு அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. தாவீதினிடத்திலே நாத்தான் நீ தவறு செய்தாய் என்று சொல்லும்போது தாவீது ஏற்றுக்கொண்டார். அதே ஆகாபிடத்திலே தீர்க்கதரிசி மிகாயா சொல்லுகிறான், நீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லும்போது சிறையில போட்டு வச்சுட்டார். நீ எந்த கூட்டம் இதுல? ஆகாபா இருக்கிறோமா, தாவீதா இருக்கிறோமா, மிரியாமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மிரியாமா ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகே டன், தப்பு பண்ணிட்டேன், ஏத்துக்கிறேன். எவ்வளவு நாள் மிரியாம நீ அமைதியா இருக்கிறியே? குஷ்டரோகம் வந்தா நீ பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, நீ பாளையத்துல வெளியே இருக்கிற குஷ்டரோகில தான் இருக்கணும். பரவாயில்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா கூடவே இருந்து ருசிச்சனா இந்த வார்த்தையை பேசிருப்பாரு. ஒரு புறச்சாரியா இந்த வார்த்தையை பேசினா ஆண்டவர் விட்டுருப்பார். அதான் வித்தியாசம். அற்புதத்தை பார்க்காத ஒரு மனிதன் பேசியிருந்தா ஆண்டவர் விட்டுருப்பார். அவருக்கு தெரியாதுப்பா, மீரியாமே நீ கூடயே தானே இருந்த. மோசே எவ்வளவு அழுதுருப்பார், எவ்வளவு சாப்பிடாம இருந்திருப்பான். இந்த ஜனங்களுக்காக இரவும் பகலும் என் பாதத்துல 40 நாள் உபவாசம் இருந்தது உனக்கு தெரியும் தானே? என் சமூகத்துல ஜனங்கள் பண்ண தப்புக்கு மறுபடியும் இன்னொரு 40 நாள் இருந்தது உனக்கு நல்லா தெரியும். தான் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு கூட இந்த ஜனங்களுக்காக திறப்பில் இருந்தது உனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டு நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் தப்பு பண்ணி இருக்க கூடாது. வேற யாரோ பேசியிருந்தா கூட மோசையுடைய மனது வேதனைப்படுகிறதுக்கு பதிலாக ஆண்டவருடைய மனசு எவ்வளவு நோவடிச்சிட்டா பாருங்க. அதனாலதான் அவர் சொன்னான், இந்த தண்டனை என்னை அடிக்காம என்னை அழிக்காம அவ்வளவுதானே கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி சந்தோஷம், அந்த மனநிலைமை இன்னைக்கு இந்த தேவ பிள்ளைகளாக நமக்கு வேணுங்க. என் வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறாரா? நான் செஞ்ச தப்பு தான். எவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. என் லைஃப் லாங் நான் குஷ்டரோகியா இருக்கணுமா? தெரியாது. பட் ஆனா தேங்க்ஸ் பண்ணுங்க. என் ஆண்டவரே, இந்த நஷ்டம் எனக்கு எதுக்கு? நான் பண்ண தப்பு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அதான் சொல்றேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த உணர்வுல வரும். அந்த உணர்வு வந்தாதான் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வரும். நான் பண்ண தப்பு தான், அவ்வளவுதான். அதனால நான் இதை அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். நான் அன்னைக்கு மட்டும் பண்ணாம இருந்தேன்னா இது என் வாழ்க்கையில இருந்திருக்காரு. நான் கரெக்ட் இல்லை, அதனால அவன் அமைதி ஆயிட்டான். இவங்க 2 பேரும் அழும்போது கூட அவன் அழவே இல்லை. ஆண்டவர் நோக்கி பார்க்கல. கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன், பண்ணது தப்பு தான். இவன் கேள்வி கேட்கல. ஆரோனு தானே என் கூட தப்பு பேசினான். உண்மையா ஆரோனு தானே என் கூட பேசினான். அவனை ஏன் ஆண்டவர் அடிக்கல? கேட்கல. கேள்வி கேட்காத. ஒன்னு ஆண்டவர் நேசிக்கிறார், அவ்வளவுதான். லேலுயா, லேலுயா. நம்மள ஆண்டவர் அடிக்கல.
பலி செலுத்தி உன்னை கிளியர் படுத்தணும். நமக்கு ஒரு ஆரம் வேணும்னு அவன் அடிக்கல, அவ்வளவுதான். அதை அடிக்கிறாரோ இல்லையோ நமக்கு தேவை கிடையாதுங்க. லேலுயா. என்ன அடிக்கிறாரா கட்டி பிடிச்சுக்கோங்க பாதத்தை, ஐ லவ் யூ சொல்லிடுங்க. லேலுயா. நீங்க என்ன அடிச்சா நான் சொல்லணும், வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ பின்தொடர்வே. லேலுயா. சுகமோ வியாதியோ ஆராதிப்பாங்க. ஏன்னா வியாதியில ஆராதிக்க முடியுமா? ஆராதிப்பேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் சுகத்தை தந்த தேவன் ஒரு நாள் வியாதியில இவ்வளவு நாள் சுகத்தை தரும்போது மட்டும் நான் அவ்வளவு நல்லா ஆராதிச்சுட்டேனா? யோசிப்பாங்க இல்லையே, நடத்திட்டு போயிட்டே இருக்கணும். லேலுயா. அப்ப நல்லா கவனிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் தான் இன்னைக்கு ஃபைனலா நமக்கு தேவை. என்ன பாடுகள் வந்தாலும் என் தேவன் என்னை நேசிக்க போய் தான் இதை அனுமதிக்கிறார். நன்றி சொல்ல பழகுங்க. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்த ஒண்ணுமே தப்பு பண்ணாத அடிவாங்க. அவரே அந்த வார்த்தையை சொல்லும் போது யோபு மாதிரி நம்பர் தான் வச்சுக்கோங்க. ஆண்டவரே என் பொண்டாட்டியை பாருங்க என்ன வார்த்தை பேசுறா பாத்தீங்களா? தேவனை தூசிச்சு அவளெல்லாம் நல்லா இருக்கா, கல்லு குத்தி மாதிரி. யாருமா நல்லா இருக்கா சொல்லுங்க. அவன் ஆண்டவர் உங்களுக்கு நான் என்ன என் பிள்ளைக்கு தப்பு பண்ணிருமோன்னு நான் பலி செலுத்தினேன். நான் ரொம்ப கவனமா என் பிள்ளைகளுக்காக இருந்தேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. அப்படியெல்லாம் இருந்த நான் எனக்கு இவ்வளவு ஓட்டை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன சொல்றா? தேவனை தூசிச்சு செத்துப்பா நாயன்னு சொல்றா. அவளெல்லாம் கல்லு குத்தி மாதிரி ஒரு பருவ அவன் உடம்புல இல்லை, பல 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 பலன்னு இருக்காரு. எனக்கு சொரியா வந்து சொரிச்சுக்கிட்டு நாயோட படுத்து கிடக்குறேன், என்னை மதிக்காம போறாளே. நான் யோபு சொல்லவே இல்லை, ஓடி தெரியாம பேசுற. யோபு பொண்டாட்டியை வச்சது காரணம் என்ன தெரியுமா? அவளை இறுதி உனக்கு பின்னாடி வச்சுக்கிட்டேன். லேலுயா. பிள்ளை பெறும்பொழுது சொல்லுங்க, பெண்களுக்குள்ள சாபம் என்ன? நீ பிள்ளை பெறும்பொழுது உன் வேதனை அதிகமா இருக்கும். மறுபடியும் நீ 10 எடுக்கணுமா? 10 பெத்து எடுக்கணும். என் பிள்ளைய செத்து போனா சொல்ற. யோபுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பெத்து ஒண்ணு போடுவா. இவன் யோபு நல்ல ஜாலியா வளர்ப்பான் பிள்ளையோட. ரெண்டாவது மாமா முடியல மடிமா தேவனை தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்ல பார்த்தியா? 10 முக்கியம் அவளை பெத்து எடுக்கணும். இன்னொருத்தையெல்லாம் கொண்டு வர மாட்டாரு. லேலுயா. அதனால அவன் கண்ணு குத்தியா இருக்காளே, அவ 10 பெத்து எடுக்கணும். அந்த இடம் உனக்கு வேணுமா? சொல்லுங்க, வேணுமாங்க? அதனால அவனை அடிக்கல இவன் அடிக்கல கேள்வி கேட்காரு. அவன் முக்கி பெப்பா, நம்மளால முடியாது. லேலுயா. நமக்கு ஒரு அடி, அவனுக்கு 10 அடி. எது வேணும் சொல்லுங்க? அதுல நம்ம பயங்கரமான ஆளு முடியாது. ஆண்கள் கூட சொல்றாங்க பாருங்க. ஒரு நாள் வாலிப பையன் சொல்றான், எனக்கு முக்கி பெத்தெடுக்கணும்னா என்னன்னு தெரியாது. அவன் சொல்றான், எனக்கு ஒண்ணு போதியா, நம்மளால 10 முடியாது. எதை பார்த்து சொன்னானோ? ஒருவேளை பசங்க ஆனந்தி அலுவலகத்தை பார்த்து சொன்னாங்களா என்ன தெரியாது. ஆனா அவனே சொல்றான், ஒண்ணு போதுக்கா, 10 வேணாக்கா, முடியாதுக்கா. லேலுயா. அதான் நேற்றம். அவன் நல்லா இருக்காளா இவன் நல்லா இருக்காளேன்னு நமக்கு தேவையில்லை. லேலுயா. என்ன ஆண்டவர் நேசிக்கிறார், அந்த ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நேசிக்க போய் தான் அவர் என்னை தண்டிக்கிறார். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரார். லேலுயா. அந்த மீரியாமுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை தேவன் அவருக்கு தந்தார். அதான் விட்டு கொடுக்காத தேவன். அதோட அர்த்தம் என்ன? கடைசியில் அதில் போட்டுட்டு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே கதறுகிறான், ஐயோ என் சகோதரிக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கதறும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட 7 நாள் அவளுக்கு பிரச்சனை. அதை விட என்ன சொல்றாரு பாருங்க, அவ அப்பா அவ மூஞ்சில காரி துப்புனா வெக்கப்பட மாட்டாளா? அது மாதிரிதான் நானும் அவரு. லேலுயா. மீரியாம நான் விளக்கிட்டே நினைக்காத, மீரியாமை உள்ளதான். லேலுயா. விட்டு கொடுக்காத தேவன். லேலுயா. அவன் குஷ்டரோகி ஆனானா என் பிள்ளைதான். அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நான் தகப்பன் தன் பிள்ளை முகத்துல துப்புனா 7 நாள். அதோட அர்த்தம் என்ன? எங்க அப்பா இப்படி துப்பிட்டாரு, எங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, வெக்கப்பட்டு குடிச்சிருக்க மாட்டாளா? அது மாதிரி அவ 7 நாள் இருக்கட்டும், பின்னாடி உள்ள நான் சேர்த்துப்பேன் அவளை அப்படின்னு அழகா சொல்லணும். இப்ப மீரியா நினைக்கிறா, அவ 7 நாள் நான் வேதனையோட இருந்திருப்பா. நீங்க நினைக்கிறீங்களா? அவ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு என் அப்பா அவரு, நான் தப்பு பண்ணனாலும் அவர் சொல்ற வார்த்தையை பாரு, என் பிள்ளைடா அவ மோசே, நான் என்னதான் திட்டுனா நீ நினைக்கிற, அவளை நான் வெறுத்துட்டேன் நீ நினைக்கிறியோ? அவளுக்கு குஷ்டரோகம் வந்தனால அவளை தள்ளி விட்டுட்டேன் நீ நினைக்கிறியா? சீச்சி, அவ பிள்ளை, நான் அப்பா தான். அவன் மேல கொஞ்சம் கோபமா இருக்கேன் அவ்வளவுதான். ஆனா அவளுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி அவளை தன் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுக்காதே. லேலுயா.
தெரியுமா? மீரியாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கேப்பே மூவ் ஆச்சுங்க. லேலியா அந்த ஓடி இஸ்ரவேலர்களுடைய கானான் பயணம் எப்ப தொடங்குச்சு தெரியுமா? மறுபடியும் மீரியாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், பாளையத்துக்கு வெளியே இருந்த மீரியாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் பாளையமே புறப்பட்டு போச்சு. லேலியா ஒன்ன விட்டுட்டு ஒரு ஆண்டவர் பரலோகத்துக்கு போக மாட்டார். விட்டு கொடுக்காத தேவன். அதுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். அதுக்காக அவங்களுக்கு அவ்வளவு அற்புதத்தை செய்தார். அதுக்காக அவங்களை அடித்தார். அதுக்காக அவங்களை கண்காணித்தார். அதுக்காக அவங்களை உணர்த்தினார். விட்டு கொடுக்காத தேவன். நான் அவனுக்கு தகப்பன், அவன் எனக்கு பிள்ளை. லேலியா இந்த உறவு என்னைக்கு மாறாது. என்னைக்கு ஞானஸ்தானத்துல கை பிடிச்சாரோ, என்னைக்கு உங்களுக்கு வார்த்தை ரட்சிக்கப்பட்ட புதுதிலே கையை பிடிச்சு உன்னை நான் விட மாட்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் மரணமே வந்தாலும் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. யார் பேர் சொன்னாலும் அவர் சொல்லுவார், என்னால அடிபட்டு ஒரு வாரம் உட்கார்ந்துருக்கா, ஆனா இன்னை வரைக்கும் அவ என் பிள்ளைதான், நான் தான் அவருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடி முதல்ல அவர் தான் வருவார். இல்லையா? பிசாசு என்ன தூக்கிட்டு வந்தாலும் ஆண்டு தள்ளி விட்டுவார். அந்த பக்கம் போ, அவன் என் பையன், அவன் என் பிள்ளை, நான் என் சொத்து, என் பங்கு, என் உரிமை சொத்து அப்படின்னு சொத்துக்கு ஒருவேளை அதான் சொல்லுவாங்களே, நம்முடைய சொத்துல எவன் கூடாரம் போட்டிருந்தாலும் ஒரு மனுஷன் பட்டா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வீடே கட்டினா வெளியே போயிடணும். ஏன்னா தெரியுமா? அந்த நிலத்துக்கு உரிமையானவர் யார் தெரியுமா? பட்டாவோட வந்திருக்கிறாரு. பட்டால யார் பேர் போட்டிருக்கு? பேபி பேர் போட்டிருக்கு. கட்டுனது யாரு? வேற எவனோ கட்டியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? பட்டா பேபி பேர்ல இருக்கு, நீ காலி பண்ணிட்டு போயிட்டே சொன்னது போல பேபிய பட்டா போட்டு வச்சிருக்கிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. உங்களை பட்டா போட்டு வைத்திருக்கிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. விசுவாசமே ஆளுகை செய்யணும் என்று தேவன் சொல்லுவார். பட்டா என் பேர்ல இருக்கு, என் பிள்ளைங்க பேர் என் பேர்ல பட்டா இருக்கு, என் பிள்ளை நீ ஒரு நாள் மட்டும் செய்ய முடியாது என்று சொல்லி சேர்த்துக்கொள்ள என் தேவன் வருவார். அல்லேலூயா. அதனால உங்களை வெறுத்துறாரோ, என்னை விட்டு விட்டாரோ என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். என் தேவனை விட்டு கொடுக்காத தேவன். அல்லேலூயா. ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். ஓன் கேப் உனக்காக வெயிட் பண்ணும். உன்னை உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போவார். அல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, இப்ப சொல்லுங்க, நம்ம பாக்கியசாலிகளா இல்லையா? நிச்சயமாய் நான் கொடுத்து வைத்தேன். நான் இன்னும் சொல்ல போனா நம்ம பாஷையில சொல்லணும், நான் கொடுத்து வச்சாலுப்பா. எதுல சொல்றேன்? நம்ம நிலம் ஒருவேளை நம்முடைய பொருளாதாரங்கள் ஒருவேளை ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா நான் கொடுத்து வச்சாரு. ஏன் தெரியுமா? என்னை நடத்த, என்னை கண்காணிக்க, என்னை உணர்த்த, என்னை சிச்சிக்க, என்னை விட்டு கொடுக்காம எனக்கு உரிமை பாராட்டி வந்து நிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அந்த தேவன் மீரியாமை நடத்தின தேவன், மீரியாமை உயர்த்தின தேவன், மீரியாமை வைத்து நமக்கு கற்றுக் கொடுத்த தேவன். இனியும் இந்த 2022 முழுவதும் நம்மளை நடத்த அவர் வல்லவர். ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம்.